ஹாய், திஸ் இஸ் சாம்சன். இன்றைக்கு இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறது ஆங்கிலத்தில் புட் என்ற சொல்கின்ற பயன்பாடுகள் பற்றி. ஆங்கிலத்தில் இந்த புட்ன்றது ஒரு 7 அல்லது 8 அர்த்தங்களில் பயன்படுத்தப்படுது. அதை பற்றி தான் முழுமையாக இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறோம். முதலாவது இந்த புட்டுக்கு நேரடியான தமிழ் என்னென்று கேட்டால் அப்படி சொல்லிடலாது. ஆங்கிலத்தில் சில சொற்களுக்கு நேரடியான தமிழ் இருக்கும், ஆனால் இதுக்கு அப்படி நேரடியான தமிழ் தெரியாது. அப்போ இதை நீங்கள் எப்படி விளங்கி வச்சுக்கொள்ளணும்னு கேட்டால், இந்த புட்ன்றது எந்த சந்தர்ப்பங்களில் பயன்படுத்தணும் என்றதை தெரிஞ்சு வச்சுருந்தா சரி, முழுமையாக உங்களுக்கு அதை விளங்கிடும். ரைட், முதலாவது புட் எப்போ பயன்படுத்தணும்னு கேட்டால், கற்பனையான வசனங்களை சொல்லிக்க. கற்பனையில் நாங்கள் வசனம் சொல்லிக்கல, அதுக்கு புட்டை பயன்படுத்த வேணும். ரைட், இப்போ கற்பனையான வசனம் என்னென்னு கேட்டால், இப்போ எப்படி வச்சுக்கோங்க, போன வருஷம் 2022ஆம் ஆண்டு உங்கள்கிட்ட ஒரு 50 லட்சம் ரூபா பணம் இருந்தது வச்சுக்கொள்ளுங்க, காசை வச்சுருந்த நீங்கள். ஆனால் அதை வீணாக செலவழிச்சு போட்டீங்க. இப்போ நடுத்தர என்ன யோசிப்பீங்க சொல்லுங்க பாப்போம். அந்த காசு இருந்திருந்தால் நான் ஒரு கார் வாங்கியிருப்பேன். இந்த வசந்த பாருங்க, நான் ஒரு கார் வாங்கி இருப்பேன்டா, அது என்ன கால வசனம்னு கேட்டால் நிகழ்கால வசனம் கிடையாது. இப்போ நடக்கிற சம்பவம் உண்டு கேட்டால் கிடையாது. நான் ஒரு கார் வாங்கியிருப்பேன். இறந்தால வசனம் உண்டு கேட்டால் கிடையாது. ஏன்னு கேட்டால் இறந்தாலமண்டா என்னது, ஒரு செயல் நடந்து முடிஞ்சால் அது இறந்த காலம். நான் ஒரு கார் வாங்கி இருப்பேன்ன்றது நடந்து முடிஞ்ச சம்பவம் உண்டு வேறுங்க இல்லை. நான் ஒரு கார் வாங்கியிருப்பேன்ன்ற தமிழ் நடந்து முடிஞ்ச விஷயத்தை சொல்லலை. அப்போ இறந்த காலமும் கிடையாது. நான் ஒரு கார் வாங்கி இருப்பேன் எதிர்கால வசனமோ, எதிர்கால வசனம் கிடையாது. எதிர்காலம் அப்படி இருக்கணும், இனிமேல் நடக்க போகிறதா சொல்லி காட்டணும். அப்போ இந்த 3 காலத்துக்குமே இந்த வசனம் உள்ளடங்கலை. நான் ஒரு கார் வாங்கியிருப்பேன். அப்போ நான் ஒரு கார் வாங்கியிருப்பேன்றது எப்படியான வசனம்னு கேட்டால் ஒரு கற்பனையான வசனம், ஒரு கற்பனை. இதை சொல்கிறதுக்கு ஆங்கிலத்தில் இந்த புட்டை பயன்படுத்தணும். ரைட், இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி வரும்னு கேட்டால் இந்த வசனம் சொல்லிக்க, முதலாவது சப்ஜெக்ட் வரும், ஐயோ ஹியோ வரும். ரெண்டாவது புட் வரும். மூன்றாவது வேர்பன் வரும், மினச்சுலன்னு முதலாவது வடிவம் வருவேன். அப்போ நான் ஒரு கார் வாங்கியிருப்பேன்டா, ஐ புட் பை எ கார், ஐ புட் பை எ கார். நான் ஒரு கார் வாங்கியிருப்பேன். இப்படி சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு பணம் தரணும், தராதால் நீங்கள் ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருந்தது போக முடியல, இந்தியாவுக்கு போக வேண்டியிருந்தது போக முடியலை. அப்போ நீங்கள் அதை வரைக்கும் வச்சுக்கோங்க, நீ அந்த பணத்தை தந்திருந்தால் நான் இந்தியாவுக்கு போயிருப்பேன். இந்த தமிழ் வசனத்தை பேர் நான் இந்தியாவுக்கு போயிருப்பேன்டா, நீங்கள் போக இல்லை, அது கற்பனை. அப்போ இப்படியான கற்பனை அவசரத்தை சொல்லிங்க, நீங்கள் புட் பாவிக்கணும். ஐ புட் கோ டு இந்தியா, ஐ வுட் கோ டு இந்தியா. நீ சொல்லியிருந்தால் குமார் வந்திருப்பான், அப்படி சொல்கிறாங்க. நீ சொல்லியிருந்தால் குமார் வந்திருப்பான். குமார் வந்திருப்பான் என்ற வசனத்தை நீ சொல்லி பாருங்க, குமார் வந்திருப்பான் என்றதும் கூட கற்பனை. அப்போ கற்பனை அவசரத்தை சொல்லிக்க புட் பாய்க்கணும். குமார் புட் கம், குமார் புட் கம். ரைட், இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட் ஒரு ஆள் உங்களோட வீட்டை வாரன்னு சொன்னார், 2 காலம் 8 மணிக்கு உங்களோட வீட்டை நிற்பான்னு சொன்னார். அப்போ நீங்கள் 8 மணி வரைக்கும் நின்று பார்த்துருப்பீங்களா, வேறு காணையில். அதில் 8 மணிக்கு ஒரு கிளாஸ் இருந்தால் நீங்கள் என்ன செய்யல், கிளாஸுக்கு வந்துட்டீங்கள். இப்போ கிளாஸில் இருந்தோண்டு மனதுக்கு கற்பனை பண்ணி பார்ப்பீங்க, இப்போ 8 மணி ஆச்சு, அவன் வந்திருப்பானுங்கிற விட்ட. அவன் வந்திருப்பான்ன்றது நிகழ்கால வசமோ, இறந்த கால வசமோ, எதிர்கால வசமோ கிடையாது. அவன் வந்திருப்பான்ன்றது உங்களோட கற்பனை. அப்போ இதை இங்கே சொல்லிக்க கீ புட் கம்னு சொல்லுவாங்க, கீ புட் கம். ரைட், அப்போ புட்டுன்ற முதலாவது பயன்பாடு என்னென்னு கேட்டால், கற்பனையான வசனங்களை சொல்லிக்க நீங்கள் புட் பயன்படுத்தணும். இது ஒருமையோ ஃபேன்மையோ எல்லாத்துக்குமே புட் தான் வரும். அவர்கள் இப்போ எங்கட விட்ட வந்திருப்பார்கள், தே வுட் கம். ரவி வந்திருப்பான், ரவி வுட் கம். குமார் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருப்பான், கற்பனை சொல்கிறீங்க பாருங்க, குமார் புட் பாஸ் எக்ஸாம். அப்பா இப்போ வந்திருப்பார், ஃபாதர் புட் கம். புட்டுன்றது கற்பனையான வசனங்கள் சொல்லிக்க பயன்படுத்துங்க முதலாவது. ரெண்டாவது புட்டுன்ற பயன்பாடு என்னென்னு கேட்டால், ஒரு வேலையை முந்திச்சது வழக்கமாக இருந்தது, அதை சொல்கிறதுக்கு நீங்கள் புட் பயன்படுத்தலாம். இப்போ இல்லை, முந்தைய ஒரு பழக்கம் அடிக்கடி செய்கிறதா இருந்தது, இப்போ அதை கையை விட்டுட்டீங்க. அப்போ ஒரு வேலையை முந்தி செய்கிறத வளமைன்னு சொல்கிறதுக்கு இந்த புட் பாவிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்படி சொன்னீங்க, நான் கொஸ்டலில் நின்ற போது டான்ஸ் ஆடுறத வழக்கம். நீங்கள் கொஸ்டலில் அங்கே படிச்சினீங்க, அந்த டைமில் எல்லாம் முந்தி என்ன சொன்னீங்க, டான்ஸ் ஆடுறீங்க. அப்போ பாருங்கள், நான் கொஸ்டலில் நின்ற போது நான் டான்ஸ் ஆடினான், இல்லை டான்ஸ் ஆடுவது வழக்கம்னு சொல்லியிருக்கேன். அது முந்தி ஒரு பழக்கத்தை சொல்கிறீங்க, நான் முந்தி டான்ஸ் ஆடுவது வழக்கம். அப்போ எந்த வசனத்தை எப்படி சொல்லலாம், வென் ஐ வாஸ் இன் கொஸ்டல் ஐ வுட் டான்ஸ். நான் டான்ஸ் ஆடுறேன், நான் ஐ வுட் டான்ஸ்ன்றது இங்கே என்ன தமிழ் வருது, நான் டான்ஸ் ஆடுறேன். இதை நீங்கள் சொல்லுக்கு சொல்லு தமிழ் பார்க்கல, ஐக்கு என்ன புட்டுக்கு என்ன டான்ஸ் அப்படி பார்க்கலாது. இது முந்தி இருந்த பழக்கத்தை சொல்கிறதுக்கு பார்க்க. நான் முந்தி கொழும்புல இருந்த போது பீச்சுக்கு போகிறேன், நான் ரெண்டா முந்தின பழக்கம் என்ன. இப்போ நீங்கள் இங்கே எப்பனாவில் இருப்பீங்களா, முந்தி கொழும்பில் இருந்த போது என்ன சொல்லணும்னு சொல்லுவீங்க, ஐ வுட் கோ டு பீச். சரி, அப்போ புட்டுன்ற ரெண்டாவது பயன்பாடு என்னன்னு கேட்டால், உங்களோட முந்தின பழைய பழக்க வழக்கம் வச்சு சொல்கிறதுக்கு இந்த புட்டை பயன்படுத்தலாம். மூன்றாவது விருப்பங்களை தெரிவிக்கிறதுக்கு புட் பாவிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு கம்பெனி போய் அங்கே முன்னுக்கு ரிசப்ஷனில் ஆக்கள் இருப்பினும், அப்போ அவையிட்ட போய் சொல்லுங்க, நான் உங்களோட மேனேஜருக்கு சந்திக்க விரும்புகிறேன், ஐ வுட் லைக் டு மீட் யுவர் மேனேஜர், ஐ வுட் லைக் டு மீட் யுவர் மேனேஜர். அப்போ இதை நீங்கள் சில பேர் கேட்பீங்க, ஐ லைக் டு மீட் யுவர் மேனேஜர் என்று கேட்டால் அது இன்ஃபார்மலாக நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட கதைக்கு ஐ லைக்னு சொல்லிக்கொள்ளலாம். ஃபார்மலாக கதைக்கு நீங்கள் இந்த புட்டான்னு சொல்ல பயன்படுது, ஐ வுட் லைக் டு மீட் யுவர் மேனேஜர்.
ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். ரைட், ஒன்று செய்யணும் என்ற விருப்பத்தை தெரிவிக்கிறது. இப்போ எனக்கு டீ விருப்பம் இருக்காண்டா அப்படி சொல்லணும். ஐ வுட் லைக் அ கப் ஆஃப் டீ, ஐ வுட் லைக் அ பீஸ் ஆஃப் கேக் அப்படி சொல்லிக்கலாம். உங்களோட விருப்பங்களை தெரிவிக்கிறதுக்கு வுட் அப்படி அப்படி சொல்லலாம். தனியாக ஐ லைக் அப்படி சொன்னீங்கன்னா அது கொஞ்சம் இன்ஃபார்மலாக கதைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் வுட் அப்படி பண்ணலாம். இந்த வுட்டுக்கு நேரடியான தமிழ் எதுவும் இல்லை, அதை கொஞ்சம் ஃபார்மலாக கதைக்க வுட் பாவிக்கலாம். அப்போ உங்களோட விருப்பங்களை சொல்லிக்கல வுட்டை பாவிக்கலாம். இந்த ஸ்ட்ரக்சர் அப்படி வரும், ஒன்றுக்கு ஐ வரும், அங்கே வுட் லைக் டு என்ன அங்கே என்ன செய்ய விரும்புகிறீங்க அதை சொல்லி விட. நான் இப்போ அமெரிக்கா போக விரும்புகிறேன்டா, ஐ வுட் லைக் டு கோ டு அமெரிக்கா. நான் ரணிலை சந்திக்க விரும்புகிறேன், ஐ வுட் லைக் டு மீட் ரணில். அவன் ரணிலை சந்திக்க விரும்புகிறான், ஹி வுட் லைக் டு மீட் ரணில். அவன் இங்கே வர விரும்புகிறான், ஹி வுட் லைக் டு கம் ஹியர் அப்படி சொல்லிங்களேன். ரைட், அப்போ இது விருப்பங்களை சொல்கிறதுக்கு வுட்டை பயன்படுத்தலாம். அடுத்தது ஓவர் பண்ணும்போது இந்த வுட் பாவிச்சு கேள்வி கேட்குறீங்க. இப்போ உங்களோட வீட்டை விசிட்டர்ஸ் யாராக வந்தால் என்ன கேட்குறீங்க, டீ குடிக்க விரும்புகிறீங்களான்றதை ஒரு பொலைட்டாக கேட்குறதுக்கு வுட்டை பயன்படுத்தலாம். வுட் யூ லைக் அ கப் ஆஃப் டீ அப்படி கேட்கலாம், வுட் யூ லைக் அ கப் ஆஃப் காஃபி அப்படி கேட்டுக்கொள்ளலாம். அப்போ நீங்கள் சில பேர் கேட்பீங்க, ஏன் டூ யூ லைக்னு கேட்கக்கூடாது கேட்டால், டூ யூ லைக்னு கேட்டால் அது நல்லா இருக்காது, அது இன்ஃபார்மலாக கதைக்கிற மாதிரி உங்களோட விருப்பம் வச்சு இல்லையாண்ட சொல்லி நான் குடிக்கிறேன்ற மாதிரி போடும். அப்போ அந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யணும், வுட்டை பயன்படுத்தி கேட்கலாம். வுட் யூ லைக் அ கப் ஆஃப் டீ அப்படி கேட்கலாம். ஆஃபர் பண்ணும்போது வுட் யூ லைக் டு கம் டு மை ஹவுஸ் அப்படி கேட்கலாம். வுட் யூ லைக் டு பை திஸ், இதை நீங்கள் வாங்க விரும்புகிறீங்களா, எங்களோட கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புகிறீங்களா, வுட் யூ லைக் டு ஜாயின் இன் அவர் கம்பெனி என்ன. அப்போது அந்த ஆஃபர் பண்ணும்போது வுட்டை பயன்படுத்தி நீங்கள் கேள்வி கேட்கலாம். டூ யூ லைக்ன்றது போல வுட்டை பாவிக்கலாம். ரைட், வுட்டுண்ட 5வது பயன்பாடு என்னென்னு கேட்டால் இது ப்ரேஸாகவே இருக்குது. வுட் யூ மைண்ட் இஃப், இது என்னத்துக்கு பயன்படுத்தணும்னா, ஒன்றை செய்தால் ஏதாவது நினைப்பீங்களா, ஒன்றை எங்களுக்கான செய்து விடுவீங்களா என்று கேட்குறதுக்கு இந்த வுட் யூ மைண்ட் இஃப் என்ற ப்ரேஸை யூஸ் பண்ணலாம். வுட் யூ மைண்ட் இஃப் ஐ ஆஸ்க் யூ கொஸ்டின், நான் உங்களுடைய ஒரு கேள்வி கேட்டால் ஏதாவது நினைப்பீங்களா என்று சொல்கிறீங்க தானே. நான் உங்களோட ஃபோனை யூஸ் பண்ணால் ஏதாவது நினைப்பீங்களா, வுட் யூ மைண்ட் இஃப் ஐ யூஸ் யுவர் ஃபோன் அப்படி கேட்கலாம். நான் உங்களோட வீட்டை வந்தால் ஏதாவது நினைப்பீங்களா, வுட் யூ மைண்ட் இஃப் ஐ கம் டு யுவர் ஹவுஸ் என்ன. அப்போ இதை வுட் யூ மைண்ட் இஃப்ன்றதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. 6வது ஏதாவது ஒன்று ரிக்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இப்படி கேட்கலாம், வுட் யூ ப்ளீஸ். இப்போ உங்களோட கதைச்சி ஒன்று இருக்கிறார், கதைச்சி வந்து வெளியில் போய்க்க நீங்கள் கேட்பீங்க, இந்த கதவை ஒரு சாத்தி போட்டு போகிறீங்களா, வுட் யூ ப்ளீஸ் க்ளோஸ் திஸ் டோர் அப்படி கேட்கலாம். இப்போ நீங்கள் ஒரு ரூமுக்கு நிற்கிறீங்க, வெளியே ஒரு ஆள் நிற்கிறார், வெளிப்பக்கம் மாட்டேன் இந்த எண்ணெய் திறக்கலாம்னு வச்சுக்கோங்க. அப்போ அவரை கேட்பீங்க, இந்த எண்ணெய் திறப்பீங்களா, வுட் யூ ப்ளீஸ் ஓப்பன் திஸ் விண்டோ அப்படி கேட்டுக்கொள்ளாங்க. வுட் யூ ப்ளீஸ் ஓப்பன் திஸ் விண்டோ ஒன்று ரிக்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இதை வுட் யூ ப்ளீஸ் கேட்கலாம். அடுத்தது வுட்டுன்ற பயன்பாடு என்னன்னு இந்த கண்டிஷனல் சென்டென்ஸ்லேயும் வுட் பாவிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் வுட் பாவிக்கிறாங்க. இப்போ நீ போயிருந்தால் பார்த்துருப்பாய். இப்போ இந்த ஜங்ஷனில் ரணில் ஏதோ உரையாட்டி கொண்டு இருக்கிறார், நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரணில் உரையாட்டி கொண்டு இருக்கிறார், போய் பாருங்க. நீங்கள் ஒரு இடம் போகலை, ஒரு நாளைக்கு நீங்கள் என்ன கேட்பீங்க, ரணில் இருக்கா நான் சந்திக்கணும்னு கேட்டேன். நான் அண்டைக்கு அந்த சம்பவத்தை சொல்லி காட்டேன், நீ அண்டைக்கு போயிருந்தால் பார்த்துருப்பாய். இஃப் யூ வெண்ட், நீ பார்த்துருப்பாய், யூ வுட் சி, அல்ல நீ சந்திச்சிருப்பாய், யூ வுட் மீட் என்ன. இந்த கண்டிஷனல் சென்டென்ஸில் இதை நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த கண்டிஷனல் சென்டென்ஸில் இது முழுமையாக நான் விளக்கம் சொல்லியிருக்கிறேன், அதில் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வரேன், அதில் போய் பாருங்கள். இந்த கண்டிஷனல் சென்டென்ஸில் வுட்டை பயன்படுத்துகிற சந்தர்ப்பங்கள். ரைட், அடுத்தது ரிப்போர்ட்டட் ஸ்பீச். கடைசியாக ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் நீங்கள் இந்த வுட் பாவிக்க வேண்டி வரும். வுட்ன்றது உண்மையாக என்ன, வில்லின் இறந்த காலம் தான் வுட். அதாவது ஒரு வசனத்தை வில்லை வச்சு நீங்கள் சொன்னீங்கள் என்றால் அதை இறந்தாத சொல்லிக்க வுட்டன் தான் சொல்ல வேண்டி வரும். ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் இது பற்றி முழுமையான விளக்கம் நான் சொல்லியிருக்கிறேன், அந்த லிங்கும் கீழே கொடுக்குறேன், அதில் போய் பாருங்கள். இப்போ குமார் சொல்கிறான், இப்படி சொல்கிறேன், குமார் சைஸ் ஐ வில் கம், குமார் சைஸ் ஐ வில் கம். இது டிரெக்ட் ஸ்பீச். நான் குமார் சொல்கிறேன் நான் வருவேன். இதை நான் இன்றைக்கில் இன்னொரு போய் சொல்லி போய் குமார் செட் தட் ஹி வுட் கம், குமார் சொன்னான் தான் வந்திருப்பேன். அப்போ வில்லுன்ற இங்கே பாருங்கள், இறந்தால வுட்டுண்டமாக குமார் செட் தட் ஹி வுட் கம் என்ன. ரைட், இவ்வளோ தான் வுட்டுண்டா பயன்பாடு. இதை விட இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸான பயன்பாடு நம்ம இருக்குது. வுட் பி வுட் கேப்பாருது, அது நீங்கள் இஃப் கண்டிஷனல் என்ற என்னுடைய இந்த யூடியூப் சேனலில் இருக்கிற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். இவ்வளோ தான் இந்த வுட்டுண்ட பயன்பாடு. உங்களுக்கு முழுமையாக விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது இதில் சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை பற்றி தெளிவாக உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். தேங்க்யூ.